ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல கவலையோட வார மாதிரி இருக்கு. என்ன பேர் நடந்தது? இல்ல இல்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்க புழுதி பறக்கிற அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. உச்சந்தால சுத்துதையா ஒன்ன வந்து பார்த்து கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு பெட்டுக்கு மண் சுமந்த பெருமானார். நேருக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்திக்கிறோம். இன்றைய நான் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச மாநிலத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நாளைய தினம் கிளிநொச்சியில் இருக்கிற இசை பிரியர்கள் கவனத்தில் வந்து கொள்ளுங்க. கிளிநொச்சியில் இருக்கின்ற முக்கியமாக ராமநாதபுரம் ஐயனார் ஆலயம், ராமநாதபுரம் புதுக்காடு ஐயனார் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று வந்து உங்களுக்காக தயார் செஞ்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து அங்கே தேர் திருவிழா மிக பிரமாண்டமாக வந்து இடம்பெற போது தேர் திருவிழாவிலையும் வித்தியாசமான நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இரவு வந்து சிறப்பான இசையை வழங்குறதுக்காக இந்தியாவிலிருந்து ஒரு பட்டாளம் பல கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச மாநிலத்துக்கு வந்து வந்திருக்கணும். முக்கியமாக ஸ்ரீநிதி, அதே மாதிரி செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, அதோட முத்துச்சிப்பி அப்படின்னு சொல்லி பல கலைஞர்கள் நல்ல சிறப்பாக பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய கலைஞர்கள் வந்திருக்கணும். அவர்களுடைய வருகை இன்று நாளில் எப்படி இருக்க போது, நாளைக்கு அந்த நிகழ்ச்சி கிளிநொச்சியில் வந்து எப்படி இடம்பெற போகின்றது என்பது தொடர்பாக எல்லாம் நீங்கள் இந்த காணொலியூடாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க காணொலிகளை வந்து போகலாம். தற்சமயம் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் வந்து வருகை வந்திருக்குது. ஃப்ளைட்டில் இன்றைக்கு பயணம் செஞ்சாக்கள் எல்லாம் பட்டிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இடத்துல வந்து நிற்கணும். சரியான வெயில் அப்படி கொளுத்தி கொண்டிருக்குது. அந்த நேரத்திலையும் இன்றைக்கு வருகின்ற கலைஞர்களை வரவேற்கிறதுக்காகவும் பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். தொடர்ச்சியாக இந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாடகர் செந்தில் கணேஷ் வந்து வருகை வந்திருக்கின்றார். செந்தில் கணேஷை வரவேற்கின்ற அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அவருடைய மனைவியார் ராஜலட்சுமி அவர்களும் வந்திருக்கிறான்னு சொல்லினோம். இரண்டு பேருமே சிறப்பாக பாடல்களை பாடக்கூடியவர்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முத்துச்சிப்பி அவர்கள் வந்திருக்கணும். இப்போ வந்திருக்கின்ற கலைஞர்கள் எல்லாம் வரவேற்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெற போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இருக்கின்ற குரல் அளவுங்களுக்காக ஒரு சில பாடல்களை நாங்கள் பாடி காட்ட சொல்லி அதையும் வந்து உங்களுக்கு பதிவு செய்வோம். மறக்காம வந்து தொடர்ச்சியாக காணொலியோட வந்து நஞ்சிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சாந்தன் அண்ணா வந்து இந்த மலர் கொத்துகள் கொடுத்து வரவேற்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கேன். என்ன கவலையோட வார மாதிரி இருக்கு. என்ன பேர் நடந்தது? இல்லை இல்லை, கிளிநொச்சியில் ஐயனார் கோவிலில் வணக்கம். நாங்கள் மக்கள் இசைக்கலைஞர் செந்தில் கணேஷ். நம்ம நம்ம யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற ஐயனார் கோவில் விசேஷத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். திருவிழாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ கலைஞர்கள் வந்திருக்கோம். இன்னும் கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையுமே நாங்கள் நாளைய நிகழ்வில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். முத்துச்சிப்பி இருக்காரு, ராஜலட்சுமி இருக்காங்க. முத்துச்சிரிம்பன்னா பேசுவாங்க. எல்லாமே மொத்தமாக அண்ணன் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் இது 2வது முறையாக நான் வந்து வர்றேன் இங்கே வந்து. அதனால் வந்து ஐயனார் கோவிலில் நாளைக்கு வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே பாட போகிறோம். நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போது நம்மளுடைய சாந்தன் அண்ணனுடைய இசைக்குழுவும் நம்மளுடைய அண்ணன் செந்தில் அண்ணன் ராஜலட்சுமிக்கு அவங்களுடைய இசைக்குழுவும் 2 பேரும் சேர்ந்து வேறு லெவலாக வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க இருக்கோம். எல்லோரும் மறந்துடாமல் எல்லோரும் நிகழ்ச்சிக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம். பாடுங்க. நிச்சயமா. அதே போல ராஜலட்சுமி, நமக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே நம்ம யாழ்ப்பாணத்தில் சாந்தனுடைய இசைக்குழுவில் நம்மளும் ஜாயின் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மண்ணிசை நிகழ்ச்சி, திரை இசை நிகழ்ச்சி, பக்தி இசை நிகழ்ச்சி, இப்படி எல்லாமே கலந்து ஒரே மேடையில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா சாந்தனு அண்ணா அவங்க டீமோட நாங்கள் ஏற்கனவே 2-3 நிகழ்வுகள்லாம் வந்து கொழும்புல பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இந்த தடவை வந்துட்டு சேர்ந்து கலைமாமணி மதுரை கோவிந்தராஜன் அவங்க வரப்போகிறாங்க. அவங்களுடைய ஆட்டக்கலைகள்லாம் இருக்க போது. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து
வந்து கின்னஸ் சாதனையாளர் கோவை அனுசாஸ்திரி அவர்கள் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க சிறப்பான நடனம் கொடுக்க இருக்காங்க. அப்புறம் இவருடைய உடன் பிறந்த சகோதரி என்னுடைய அண்ணி தேன்மொழி அவர்கள் அவங்களும் மக்கள் இசை பாடல் கொடுக்குறக்கா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து பாடி ஆடி பேசி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஆனந்த் அவர்கள் வந்திருக்காரு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பேட் இசைக்கிறதுக்காக டேவிட் அண்ணா வந்திருக்காங்க. நாதஸ்வர கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் வந்து எங்கள் எல்லாரையும் வழிநடத்தி பயங்கரமாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு பேக் பேனாக இருக்கக்கூடிய எங்களுடைய கார்த்தி அண்ணா கீபோர்ட் பிளேயர் இசையமைப்பாளர் அவங்களும் நாளைக்கு வந்துருவாங்க. இன்னும் தவில் இசை கலைஞர் நம்ம சரவணன் அண்ணா. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக வந்து நம்ம கிளிநொச்சியில் வந்து கலை நிகழ்த்த போகிறோம். இதே மேடையில் நம்ம முத்துச்சிப்பி மற்றும் சரிகமா ஸ்ரீநிதி அவங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒரு நட்சத்திர கொண்டாட்டமாக இருக்கும். நிகழ்ச்சி செம்மையாக கலக்கட்டும். நீங்கள் எல்லாருமே வந்துருங்க. போன முறை நான் வந்து யாழ்ப்பாணம் வந்தப்போ பார்த்தேன், நம்ம மக்களுடைய அந்த ரசனை வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. புழுதி பறக்கிற அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும். இந்த கிளிநொச்சி நிகழ்ச்சியும் அதே மாதிரி செம்ம வைபா இருக்க போகுது. நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. இந்த வெயில்லையும் நீங்க இவ்வளவு நேரம் நின்று இந்த எங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்க இந்த வீடியோலாம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் மறக்காம நாளைக்கு வந்துருங்க. எல்லா மீடியாவுக்கும் நன்றி. டிக்டாக்ல போட்டுருவீங்க அப்படிதானே? என்ன பாட்டு பாட பாடுங்க. முத்துச்சிப்பியானாலே கர்ணன் பட பாடலானே. ஓ உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி வணக்கம். நாளைக்கு உங்க முன்னாடி முழுமையா பாடிடுறேன். நன்றி வணக்கம். சேர்ந்து பாடக்கூடிய மாதிரியான ஒரு சேர்ந்து பாடக்கூடிய பாட்டு அதே தான். அப்படியே திரை இசையில் நாங்கள் பாடின ஒரு பாட்டு. நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் விஸ்வாசம் படத்துக்காக பாடின இமான் சாருடைய பாடல். ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுரக்காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே உச்சந்தால சுத்துதையா ஒன்ன வந்து பார்த்து உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. முழு பாடல நாளைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம். ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. நீங்க ஆத்தா உன்சையில வந்து பார்க்க அந்த பாடும் போது பாக்குற ஆக்கள் எல்லாரையும் வந்து அள வைக்கிற காட்சியை நாங்கள் டிவியில எல்லாத்துலயும் பார்த்துருக்கிறோம். ஆத்தா உன்சையில இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் மக்களுக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்திள மீன் குடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணுனா, செத்தாளு என்ன போத்த வேணும்னா, செத்தாளு என்ன போத்த வேணும். சூப்பர். அந்த மாதிரி இருக்குது. அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒஞ்சேல. வாழ்த்துக்கள் அண்ணா. அந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு ஷோ வெற்றிகரமா அமையணும். தொடர்ச்சியா நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இசை நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி கண்டிப்பா எங்களோட மக்கள் சார்பாக நாங்கள் இன்னும் நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாட இருக்கிறோம், நிறைய மண்ணிசை பாடல்கள் பாட இருக்கிறோம், நிறைய திரை இசை பாடல்கள், இப்படி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை எல்லாம் நாளைக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த கருப்பசாமி ஆட்டம், காளி ஆட்டம், இது எல்லாமே இருக்கும். மறக்காம நீங்க எல்லாரும் சரி சரி அண்ணா. இந்திய கலைஞரோட சேர்ந்து ஈழத்து கலைஞர் நம்மளோட சாந்தன் அண்ணாவோட மகன் கோகுலன் அண்ணா நிற்கிறார். உங்களோட இசைக்குழு தான் நாளைக்கு இந்த இந்திய கலைஞர்களுக்கு பின்னணி இசை வழங்க போகுது. என்ன மாதிரி நிகழ்வு நடக்க போகுது? யார் வந்திருக்கீங்க? இல்லை, நான் சொல்கிறேன். வணக்கம். இல்லை, முதல்ல உங்களுக்கு நன்றி. எப்போயுமே வந்து ஈழம் தென் இந்த தமிழக கலைஞர்கள் செய்கிறக்க வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற விஷயங்களை அவங்களும் அறிஞ்சு கொள்வாங்க. அதோட ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கும்.
இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட ஐயனார் வழிபாடு அங்கேயும் இருக்குது அங்கே கிராமிய தெய்வ வழிபாடு கருப்பசாமி எல்லாம் இருக்கு. அப்ப இதை முழுமையா நாங்க அங்கே இருந்து அழைக்கிறத விட அவை எங்களுடைய இசைகளோடு இணைஞ்சு சேர்க்க நிறைய இசை சார்ந்த தொடர்பு வரும், நிறைய வளர்ச்சி வரும், அது சார்ந்த ஒரு அறிவு எங்களோட மக்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதோட ஒரு கிராமிய மண் கமர்ந்த கலைஞர்கள் அவர்கள் எல்லா தேசங்களுக்கும் சென்றிருக்கணும். அவைக்கு நிறைய அனுபவம் இருக்குது. மிஞ்சி வந்து செய்ய வித்தியாசமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. அதால் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் அதை செய்கிறார். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் முதல் தடவை எங்களுடைய இசைக்குழுவோட பயணிக்கணும். அவை இசைக்கலைஞர்களும் வரையணும். அதில் பொம்மலாட்டம் அது சார்ந்து நிறைய அங்கே கிராமிய கலைகளை வளர்த்து கொண்டிருக்க பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் வரையணும். அவை வந்து எங்களுடைய ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது கிளிநொச்சி மண்ணுக்கும் நான் நினைக்கிறேன் வட்டக்கட்சி பிரதேசம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு முயற்சியை அவர் இதை எடுத்து செய்கிற நிகழ்ச்சியின் ஏற்பாடு கண்ணனா அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையணும். எல்லாரும் வந்து பாருங்கள். அதோட ஒரு அற்புதமான தேரோட்ட காட்சியும் இருக்குது. தேரோட்டத்தில் நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சியும் இருக்குது. வந்து நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய பங்களிப்பை வழங்கணும். எங்களுடைய கலைஞர்களும் எங்களுடைய தேசத்துடைய கலைஞர்களும் வந்து இதில் ஒன்றா பரிணமிக்கணும். அப்புறம் முக்கியமான சங்கமமாக இருக்குது. நன்றி. ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு உங்களோட குரல்ல ஓரிரு வரிகள்ல அப்படியா? எந்த வரையிலையா? ஓகே ஓகே. பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்ற அவர் தான் தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நன்றி நன்றி அண்ணா. வணக்கம், நான் உங்களுடைய விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பேசுகிறேன். நாளை ராமநாதபுரத்தில் ஐயனார் திருக்கோயிலில் நடக்கிற தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். நாளைக்கு வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி, சாந்தன் கோகுலன் அண்ணாவோட இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அவங்களோட பேண்டோட. ஸோ அதில் எல்லாத்துலேயும் நான் என் கூட சேர்ந்து இன்னும் பல சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமும் மறக்காமல் வந்து கலந்துப்போம். நன்றி. உங்களோட சேர்த்து வேற இந்தியன் ஆர்டிஸ்ட் வரி நம்ம அந்த ஷோவுக்கு? ஆமாம் வராங்க, எல்லாருமே வராங்க. யாராருன்னு தெரியாது. முத்து சிற்பி அண்ணா வராங்க, செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்களோட பேண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. எப்படியான பாடல்கள் உங்கள்கிட்ட இந்த நாளைக்கு எதிர்பார்க்கலாம்? நாளைக்கு வந்து சூப்பர் தூளான சாங்ஸ்லாம் நிறையா, எல்லா விதமான மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய சாங்ஸ் தான் பாடுறோம். எல்லா சினிமா பாடல்களுமே கலந்து பக்தி பாடல்கள் எல்லாமே சேர்ந்த மாதிரி பாடுறோம். கிராமிய பாடல்கள் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்க போகுது. ஸோ ஆலய திருவிழாக்கு தான் நீங்கள் நாளைக்கு இசை நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க. ஆலய திருவிழாண்டபடியால் வந்து ஒரு பக்தி பாடல் ஒரு இரு வரிகள் கேட்கலாமா உங்கள்கிட்ட? இப்போவா? சரி, இப்போ பாடவா? ஓ ஓகே, ஃபியூ லைன்ஸ் படிங்க. எல்லாம் சேர்த்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவோர்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே. சூப்பராக இருக்குது. தொடர்ச்சியாக நாளைக்கு அந்த இசை நிகழ்வில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ.